ஏற்கனவே அந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்னா என்ன, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன, யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்காம நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிட்டு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோட எண்டில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸை நம்ம பார்க்கல. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலுமே கூட ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால திருப்பியும் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜூஸ் கடையில் போயிட்டு அந்த அண்ணன்ட்ட நம்ம ஒரு பாதாம் கீர் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதாம் கீர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அதே நம்ம அந்த அண்ணன்ட்ட போயிட்டு ஒரு ஃப்ரூட் மிக்சர் கேட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃப்ரூட் மிக்சர் அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு யூனிட். குழப்பமாக இருக்குல்ல? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னென்னா ஒரு பேசிக்கான ஒரு யூனிட் தான் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரூட் மிக்சர் எதாவது ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாதாம் கீர் கொஞ்சம் போடுவாங்க, அப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம் போடுவாங்க, பப்பாளி கொஞ்சம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபண்டமெண்டலுமே சேர்ந்தது தான் அந்த ஃப்ரூட் மிக்சர். அதுதான் டிரைவ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே பாதாம் கீரை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னா அது மட்டுமே தனியாக வரணும், அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட். அதுலேருந்து டிரைவ் ஆகி வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த பாதாம் கீர் மாதிரி தான். அந்த பாதாம் கீருங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், அதுலேருந்து நிறைய போட்டு ஃப்ரூட் மிக்சராக வரதுனால இந்த ஃப்ரூட் மிக்சர் அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு யூனிட். டிரைவ்டு குவான்டிட்டியில் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா டிரைவ்டு யூனிட்னா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில் ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஷீட்டுடைய ஏரியா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஷீட்டை ஒரு டேபிள் மேலே நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த டேபிளில் இந்த ஷீட் எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த ஷீட்டுடைய ஏரியா. இப்போ இந்த ஷீட்டோட ஒரு சைடில் இருக்கக்கூடிய லென்த் அப்படின்னும் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத் தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட், இந்த பிரெத் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அப்ப இந்த லென்த்துடைய யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர், பிரெத்துக்கும் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். அப்ப மீட்டர் மல்டிப்ளைட் பை மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர், அதுதான் ஏரியா அப்படின்னு சொல்றோம். இதுவே வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வெறுமனே லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு 2D எடுக்காம ஒரு 3D இமேஜினேஷனா நம்ம அதை எடுத்துப்போம். அதாவது லென்த், பிரெத், அதுக்கப்புறம் அதோட ஹைட், அதுதான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்றோம். அப்போ லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத் மல்டிப்ளைட் பை ஹைட், இதுதான் வால்யூம் அப்படின்னா இதோட யூனிட் என்ன அப்படின்னா லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட், அதோட யூனிட் வந்து எம், அதாவது மீட்டர். பிரெத் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லென்த் தான், அதுவும் ஒரு மீட்டர் தான். ஹைட் அப்படிங்கிறதையும் நம்ம லென்த்தில் தான் சொல்லுவோம், ஸோ அதுவும் ஒரு மீட்டர். ஸோ மீட்டர் மல்டிப்ளைட் பை மீட்டர் மல்டிப்ளைட் பை மீட்டர், ஸோ அது வந்து மீட்டர் கியூப். இன்னுமே டிரைவ்டு குவான்டிட்டிஸில் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாலுமே கூட ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னது காரணம் என்னன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய மோஷன் இந்த மாதிரி சாப்டர்ஸில் இந்த ஆக்சலரேஷன், இந்த வெலாசிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துட்டு இதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏரியா இந்த வால்யூமே நான் எடுத்துக்கிட்டேன். பேக் டு ஃபண்டமெண்டல் யூனிட். ஃபண்டமெண்டல் யூனிட்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லென்த், மாஸ், டெம்பரேச்சர் இது எல்லாத்துடைய யூனிட்டையுமே நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல லென்த். லென்த் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ட் தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏதோ ஒரு 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ட் தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்தை நாம எப்படி அளக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கையில ஒரு டேப் இருக்கு. ஸோ இந்த டேப்பை எடுத்து இந்த ஒரு பாயிண்ட்லையும் இன்னொரு பாயிண்ட்லையும் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா இதோட லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லென்த் அப்படிங்கிற யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் வந்து சென்டி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இதோட ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சுல. மீட்டர் அப்படிங்கும்போது 1 மீட்டர் அப்படிங்கிறது அதோட மினிமம். ஸோ 1 மீட்டர் அப்படிங்கிற லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் தான் 1 மீட்டர் அப்படிங்கிற லென்த். ஆனால் சார்ட்டோட சைஸுங்கிறது இதை விட கம்மியாக இருக்கு. ஸோ எப்போல்லாம் அந்த மீட்டர் அப்படிங்கிற குவான்டிட்டியை விட சின்னதாக போகுதோ அப்போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிஃபிக்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம். அது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீட்டரோட சின்னதாக இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக. இப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சென்டி அப்படின்னா 10⁻⁻2 அப்படின்னு அர்த்தம். 10⁻⁻2 அப்படின்னா ஒரு மீட்டரை 100 கூறாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த 100 கூறில் ஒரு கூறு தான் சென்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மில்லி மீட்டர் அப்படின்னா அந்த மில்லி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 10⁻⁻3. 10⁻⁻3 அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு மீட்டரை 1000 கூறா நம்ம பிரிச்சுட்டு அந்த 1000த்துல ஒரே ஒரு பங்கு தான் நம்ம மில்லி மீட்டர், 1 மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த 100 வந்துச்சு, எப்படி இந்த 1000 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா 10⁻⁻2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உதாரணத்துக்கு 10⁻2 அப்படின்னு நம்ம என்ன போடுவோம், ஒரு 1 போட்டுட்டு அந்த 2 அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு 2 0 ஆட் பண்ணுவோம், அதாவது 100 அப்படின்னு சொல்லுவோம். அதுவே 10⁻3 இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 போட்டுட்டு அது கூட 3 0 ஆட் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா
10க்கு மேலே 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1க்கு அப்புறம் 3 0 ஆட் பண்ணுவோம். ஸோ 1000 அப்படின்னு சொல்லுவோம். 10⁻², 10⁻³ அப்படின்னு என்னன்னா 1 divided by 100, 1 divided by 1000 அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஒரு விஷயத்தை 100 பங்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம். 1 divided by 1000 அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை 1000 பங்கு போட்டுட்டு அதுல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். இப்போ இந்த சார்ட் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு எடுக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஊரை நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இந்த ஊர்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நம்ம சென்டிமீட்டர்லயோ மில்லிமீட்டர்லயோ மீட்டர்லயோ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதோடைய கணக்கு ரொம்ப பெருசா போகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். கிலோ அப்படின்னா 10⁻3, மில்லி அப்படின்னா 10⁻³ அப்படின்னா கிலோ அப்படின்னா 10⁻3, சென்டி அப்படின்னா 10⁻², மில்லி அப்படின்னா 10⁻³ கிலோ அப்படின்னா 10⁻3, அதாவது 1000. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 1 மீட்டரை 1000 பங்கு போட்டுட்டு அதுல ஒரு பகுதி தான் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுவே 1 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த 1 மீட்டருவே 1000 மீட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 10⁻3 மீட்டர், அதுதான் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். 10⁻3 மீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், அதுதான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எர்த்துல நம்ம ஊர்ல இருந்து இந்த எர்த்தே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி நம்ம ஊருக்கே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த எர்த்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா 40,075 கிலோமீட்டர் வருது. அதாவது இந்த எர்த்தினுடைய சுற்றளவு மொத்தம் 40,075 கிலோமீட்டர். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கும் நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய இந்த சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ஒரு டேப்பால் அளந்து சொன்னோமோ அதே மாதிரி இதை அளந்து சொல்ல முடியாது. சரி, இது கிலோமீட்டர்ல சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை கிலோமீட்டர் வருது. ஸோ அப்போ இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது அப்படின்னா, இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குப்பா அப்படின்னு எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா அதுதான் நம்ம 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 AU. 1 AU அப்படின்னா சூரியனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கும் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.496 மல்டிப்ளைட் பை 10⁻11 மீட்டர். இவ்வளவு தூரம் அந்த சூரியனுக்கும் அந்த எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ சோலார் சிஸ்டத்துல நம்ம ஏதாவது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சூரியன்ல இருந்து நெப்டியூனுக்கு எவ்வளவு தூரம், சூரியன்ல இருந்து சேட்டனுக்கு எவ்வளவு தூரம், நெப்டியூன்ல இருந்து சேட்டனுக்கு எவ்வளவு தூரம், எர்த்ல இருந்து மெர்க்குரிக்கு எவ்வளவு தூரம், எர்த்ல இருந்து மார்ஸுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டமுக்கு உள்ள நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை கிலோமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்ம கால்குலேஷனுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் நம்ம இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே இந்த மில்கிவே கேலக்சில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் தடவை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம சோலார் சிஸ்டம் எங்க இருக்குன்னே தெரியும். அப்ப இந்த மில்கிவே கேலக்சில இருக்கக்கூடிய விஷயத்தை மெஷர் பண்ணணும்னா, அதாவது சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே வந்து அதுல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்ங்கிறது கண்டிப்பா பத்தாது. அப்ப அதுக்கும் மேல ஒரு யூனிட் நமக்கு தேவைப்படுது. அதுதான் நம்ம 1 பார்செக் அப்படின்னு சொல்றோம். 1 பார்செக் அப்படின்னு என்னன்னா 3.26 லைட் இயர் அப்படின்னு சொல்றோம். லைட் இயர், லைட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒளி அப்படின்னு அர்த்தம், அதாவது வெளிச்சம். இயர் அப்படின்னா வருடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். லைட் இயர் அப்படின்னு என்னன்னா ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதோ அதுதான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பொதுவாக நம்ம லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லைட் ஒரு வேக்கம்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 3 × 10⁸8 மீட்டர் பெர் செகண்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு டிராவல் ஆகும். அப்போ ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு நேரம் டிராவல் ஆகும்? ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு அவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு எப்படி? ஒரு நாளைக்கு அவ்வளவு தூரம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். அவ்வளவு தூரம் டிராவல் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நாம 1 லைட் இயர் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் 1 லைட் இயர் அப்படின்னு அர்த்தம். 1 லைட் இயர் அப்படிங்கிறது 9.46 மல்டிப்ளைட் பை 10⁻15 மீட்டர். அவ்வளவு தூரம் இந்த லைட் இயர் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 1 பார்செக் அப்படிங்கிறது 3.26 மல்டிப்ளைட் பை 1 லைட் இயர், அதுதான் 1 பார்செக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் போகணும். கிலோமீட்டருக்கு அப்புறம் உள்ளது, அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தேவைப்படுது. அதுக்கும் மேல போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு லைட் இயர் தேவைப்படுது. அதுக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட மில்கிவே கேலக்சி மாதிரியான விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பார்செக் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. ஸோ இவ்வளவு விஷயம் இந்த லென்த்ல இவ்வளவு யூனிட்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது.